வந்து பாத்தீங்கன்னா Flipkartோட சூப்பர் மணி அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் கிரெடிட் கார்டை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதோட பெனிஃபிட் என்ன, இதை பத்தின டீடைல் எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட்டா வந்து அப்லோட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நானுமே அப்ளை பண்ணி நான் வந்து பிசிக்கல் கிரெடிட் கார்டும் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த மாசம் உங்களுக்கு வந்துட்டு இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு பெனிஃபிட்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டோட என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சைடு எப்படி இருக்கு, நான் எப்படி ஃபீல் பண்றேன், அதை பத்தின டீடைலையும் இந்த கிரெடிட் கார்டில் எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, ஸோ இதை பத்தின டீடைலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா Flipkart இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பர் மணி கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடணும். மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் வெறும் 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 100 ரூபாய் நீங்க டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து இதுல வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு லோயஸ்டான சார்ஜஸ்ல ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட சார்ஜஸ் அப்புறம் இதோட பெனிஃபிட் டீடைலையும் இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய சார்ஜஸ் அப்புறம் பெனிஃபிட் டீடைலை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீயோ ரினிவல் ஃபீயோ பிடிக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமா வாங்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு, அதனால இந்த ஃபீ பிடிக்க மாட்டாங்க. அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக், 3%, 2% கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% கேஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ராவில் வந்து உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா. அடுத்தது வந்து கிளியர் ட்ரிப்பில் நீங்கள் ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. அதே இது Flipkartல நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2% வரைக்கும் அதில் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கு அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து கிடையாது. இந்த அளவுக்கு வந்து கேஷ்பேக்லாம் வந்து கிடைக்கல. ஸோ அதை உங்களுக்கு நான் லைவாகவே வந்து காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூபிஐ பேமெண்ட்டுக்கு, அதாவது யூபிஐ அல்லாத மற்ற பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யூபிஐ பேமெண்ட்டுக்கு இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 0.5% மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டில் லிங்க் பண்ணி நான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய் தான். கிட்டத்தட்ட நான் அதில் 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் யூபிஐ பேமெண்ட்டுக்கும் இதே அமௌண்ட் தான் வந்து கொடுத்து ஏமாத்துறாங்க. அந்தளவுக்குலாம் பெருசாக இதில் வந்து கொடுக்கல. ஸோ அதை உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைஃப் டைம் ஃப்ரீ தான், இல்லை ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ கிடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 45 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது லேட் பேமெண்ட் ஃபீ. இதில் வந்து லேட் பேமெண்ட் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தோட பேமெண்ட் அமௌண்ட் வந்து 100 ரூபாய்க்கு கீழே இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ லேட்டாக பே பண்ணாலும் அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இதே இது 100 ரூபாய்க்கு மேலே அதிகபட்சம் 2000 ரூபாய்க்கு உள்ள நீங்கள் வந்து பேமெண்ட் வச்சு அதை லேட்டாக பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேமெண்ட்டில் வந்து 5% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அதே இது 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் லேட்டாக பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதில் 10% வரைக்கும் உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸாக வந்து போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸ். ஃபினான்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி. இந்த கிரெடிட் கார்டுக்கான வட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து 3% வரைக்கும், ஒரு இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% வரைக்கும் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது சேம் தான். இதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இதில் கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ கேஷ் வித்ட்ராவல் லிமிட் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டில் 20% அமௌண்ட்டை நீங்கள் ஏடிஎம்மில் கேஷாக வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு ஃபீ. இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கும்போது 5000 ரூபாய்க்கு கீழே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு இந்த கிரெடிட் கார்டை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு ஃப்ரீ கிடையாது. 300 ரூபாய் பே பண்ணணும். அதாவது 299 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 5000க்கு மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸும் பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த கார்டு கொடுத்துருவாங்க. நான் வந்து 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே இந்த கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அட்வான்ஸ் ஃபீ. நீங்கள் வந்து டொமஸ்டிக்கில் வந்து கேஷ் அட்வான்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படி இல்லைனா 25 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஏடிஎம்மில் வந்து கேஷ் வந்து வித்ட்ராவல் வந்து ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 5% அப்படி இல்லைனா 25 ரூபாய், இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது ஹையராக இருக்குதோ
அந்த அமௌண்ட்டை தான் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனில் வந்துட்டு நம்ம கேஷ் வித்ட்ராவல் ஏதாவது பண்ணுறோம், அட்வான்ஸ் கேஷ் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% அப்படி இல்லைனா ₹500 இந்த ரெண்டில் எது ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து 18% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஸோ இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ்னால் லேட் பேமெண்ட் ஃபீ, அப்புறம் கார்டு ஃபிசிக்கல் கார்டுக்கான ஃபீ, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்மில் வந்து பணம் வித்ட்ரா வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவுக்குள்ளே பண்ணும்போது 5% அப்படி இல்லைனா ₹25 இன்டர்நேஷனல் அதர் கண்ட்ரியில் போயிட்டு நம்ம வந்து கேஷ் வித்ட்ராவல் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5% இல்லை ₹500 இந்த ரெண்டில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய ஃபீ அண்ட் சார்ஜஸ் டீடைல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து உண்மை கிடையாதுன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நான் வந்து கிரெடிட் கார்டு வாங்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கவரோட ஃபோட்டோஸ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக நம்ம ₹200 வரைக்கும் யூபிஐ பேமெண்ட்டில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ₹200 வரைக்கும் மட்டும்தான் நம்ம யூபிஐ பேமெண்ட்டில் சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணும்போது தான் இந்த கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு ₹200 தான் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட்டுக்கு நம்ம வந்து இந்த சூப்பர் மணி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக யூபிஐ பேமெண்ட் அதுவும் இந்த கிரெடிட் கார்டிலேருந்து பே பண்ணும்போது 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேக்கு. நான் வந்து ப்ராக்டிக்கலி நான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே இந்த கிரெடிட் கார்டை தான் யூஸ் பண்ணேன். இதில் கொடுக்கக்கூடிய அந்த கேஷ்பேக் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5% மட்டும்தான் எனக்கு வந்து கிடைச்சிது. இது இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு வேறு கிரெடிட் கார்டில் இருந்தோ இல்லை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தோ பில் பேமெண்ட் எதுவும் பண்ணுவோம்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அது கூட 5%லாம் வந்து சொல்ல முடியாது, ஒரு 2% ரேஞ்சுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபேக் தான். இப்போ அதை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நவம்பர் டு டிசம்பர் 5 வரைக்கும் நான் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நிறையவே பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப் டு டிசம்பர் 5 வரைக்கும் பில் பேமெண்ட் வந்து பே பண்ண எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் தான் நம்ம இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து சொல்றாங்களே. ஸோ அது எல்லாமே ஒரு பிகெஸ்டான சீட்டிங் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 5%லாம் கேஷ்பேக் வந்து கிடைக்கல. ஸ்டார்டிங்கில் இந்த கிரெடிட் கார்டை வாங்கினதுமே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணும்போது மோஸ்ட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரிஜெக்டட் தான் ஆச்சுது. அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரீஃபண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பாருங்க நான் ஃபெயில்டு அப்படின்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற கிரெடிட் கார்டில் இருந்து நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்ல ரூபாய் கிரெடிட் கார்டு இருக்கு, ஐடிஎஃப்சி பேங்க்ல கிரெடிட் கார்டு இருக்குது. ஸோ அந்த கிரெடிட் கார்டெல்லாம் நான் உள்ள லிங்க் பண்ணியிருக்கேன். கடைசியில் ஐடிஎஃப்சி பேங்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த பில் பேமெண்ட் வந்து பே பண்ணேன். இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு பாருங்க, ₹313 பில் பேமெண்ட் வந்து பே பண்ணதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹3 கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1% அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அப்போ மற்ற கிரெடிட் கார்டோ இல்லை மற்ற பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பில் பேமெண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா 1% வரைக்கும் தான் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அதே இது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் வந்து பே பண்ணோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதிகபட்சமாக 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ராடு. ஸோ மோஸ்ட்லி இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணதில் எனக்கு பெருசெல்லாம் வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கல. பாருங்க 0.5% தான் வந்து கேஷ்பேக் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசிஸில் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன் பாருங்க, ₹486 பே பண்ணதுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.19% வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஷாப்பில் வந்துட்டு பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க 0.35%. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசாக வந்து ஷோ ஆகுதுல, இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் மற்ற கிரெடிட் கார்டுலையோ இல்லை மற்ற என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம யூபிஐ ஆப்ஸில் லிங்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லிங்க் பண்ணி பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பேமெண்ட் எதுவும் பண்ணுறோமோ அதில் 1% வந்து நமக்கு வந்து கேஷ்பேக்காக வந்து கிடைக்குது. மற்றபடி இந்த கிரெடிட் கார்டில் இருந்து யூஸ் பண்ணி நம்ம பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் வந்து காமிக்கும். இந்த பாருங்க இது வந்து பர்சன்டேஜில் காமிக்குதுன்னா இது வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இதில் ₹120 நான் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி. எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்க 0.45% தான் கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்கான். அடுத்தது வந்து பாருங்க ₹120 பில் பேமெண்ட் வந்து பே பண்ணியிருக்கேன், 0.63% வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக ₹200 வரைக்கும் நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறது மூலமாக சேவ் பண்ணலாம் யூபிஐ பேமெண்ட் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ₹200 நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ₹25,000 நீங்கள் இது மூலமாக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த ₹200 சேவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக்கஸ்டான சீட்டிங் இருக்குது. ஸோ இவனுங்க சொல்லியிருக்கிறது 5% கேஷ்பேக். ஆனால் இவனுங்க கொடுக்குற கேஷ்பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.3%, 0.6%, 0.45%. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே லோயஸ்டான பர்சன்டேஜில் தான் வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணி நிறைய காசை வந்து மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, என்ஜாய் அப் டு 5% கேஷ்பேக் அண்ட் அதர் சூப்பர் ப்ரிவிலேஜ் வித் யுவர் சூப்பர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு இதில் நிறையவே வந்துட்டு கேஷ்பேக் வந்து கிடைக்குது. எக்ஸாம்பிளுக்கு 1% வந்து டெஃபினட்டாக வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து பாருங்கள். இதில் ₹77 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக மட்டும் வந்தது கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மற்ற கிரெடிட் கார்டிலேருந்து மற்ற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யாருக்காவது பணம் அனுப்பியிருப்பேன். அதில் எனக்கு ரிவார்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அது எல்லாம் சேர்த்து தான் இதில் வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.39 0.75 0.54 அப்படின்னு வருதுல, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நான் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணது. இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ண எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமான கேஷ்பேக் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய கேஷ்பேக் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கனவுலையும் நடக்காது. அந்த மாதிரி தான் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மந்த்தாக யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட மற்ற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பில் பேமெண்ட் ஏதாவது பே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கிடைக்குது. அது நீங்கள் என்னோட இந்த ரிவார்ட் செக்ஷனில் நீங்கள் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் மற்ற கிரெடிட் கார்டு இல்லை மற்ற பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 அந்த மாதிரிலாம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பிரோஜனம் இல்லாமல் நம்ம கூகுள் பே ஃபோன்பே யூஸ் பண்ணி நான் பே பண்ணுறேன் அப்படின்னா வேணால் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டில் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்டி வந்து குறைஞ்சது ₹2,000 மேலே போட்டால் தான் நமக்கு கிரெடிட் கார்டு வந்து தருவானுங்க. பட் இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் ₹100 போட்டாலே நமக்கு வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அது மூலமாக பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இது மூலமாக நீங்கள் எவ்வளோ தான் முட்டி பே பண்ணாலும் மிஞ்சி போனால் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ₹10 இல்லை ₹15 அந்த மாதிரி தான் உங்களால் வந்து சேவ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு கேஷ்பேக் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் தான் இப்படி நடந்திருக்கா இல்லை உங்களுக்கும் இவ்வளோ தான் கேஷ்பேக் வருதா அப்படிங்கிறத அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டில் இருந்து நம்ம யூபிஐ பேமெண்ட் வந்து பண்ணுறது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. இவங்க சொல்கிற அந்த 5% கேஷ்பேக் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கொடுக்கவே மாட்டானுங்க. நான் யூபிஐ பேமெண்ட்டுக்கு 0.5% சொல்கிறாங்களே அந்த 0.5% மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் கொடுக்குறானுங்க. ஸோ இதுதான் உண்மை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிரெடிட் கார்டு எஃப்டியில் போட்டு வாங்கும்போது அதிகமான அமௌண்ட் வந்து கேட்குறாங்க, ஸ்டார்டிங் இனிஷியல் டெபாசிட் ₹5,000 மேலே வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதை கரெக்டாக பில் பேமெண்ட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ உங்களுக்கு வந்து ஒருத்தனை தோணுச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.